சாரி கேப்டன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில் கொஞ்சம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நீங்கள் வரணும்னு எனக்கு என்னமோ அவசரமாக சொன்னீங்களே, என்ன கேப்டன்? டேய், இதுக்கப்புறம் இப்படிலாம் லேட்டாக வராது. டீமோட கேப்டன் நான் தான். ஆனால் அதில் இருக்க அடுத்த கேப்டன் நீ தானடா. என்னடா ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண மாட்டேங்குது. சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வராது. அவர் தான் ஃபிஃப்த் கேப்டன், மீனாட்சியோட பையன் டினாஷி. இவனும் இது அப்புறம் நம்ம ஸ்குவாடில் தான். ரொம்ப சின்ன பையமா இருக்கான். சரி, பரலவா. மிஷனுக்கு போன நம்ம உசுட்டையும் மபிசுக்கையும் காணன்னு பார்த்தேன். டேய் மபிசுக்கே, உசுட் வந்துட்டீங்களா? என்னடா அவன் மிஷின் கொடுத்தா 3 நாளாக காணவங்கள. நாங்கள் கூட இது அந்த பேட் கைஸ் உங்களை கொண்டுட்டானுங்களோன்னு நினச்சோம். சென்சை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது எவ்வளோ ஈஸி இல்லை. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வர்றது மட்டும் இல்லை, அங்கேருந்து விஷயத்தை வேறு நியூஸ் வேறு நோட் பண்ணிட்டு வரணும். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி, இப்போது விஷயத்துக்கு வரேன். பேசினது 2 விஷயம். அது என்ன தெரியுமா? காசே வர்சஸ் ரைக்கோன் அப்படின்னு ஏதோ ஒன்று பழசில் நடந்திருக்கு போல். அதை பற்றியும் நாட்டை அவனுக்கு அட்டாக் பண்ண போகிறதாகவும்.